அண்மை செய்தி. தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் வரும் PM ஸ்ரீ திட்டத்திற்கான MOUவில் கையெழுத்திட்டு இருக்கிறது திமுக அரசு என்று அதிமுக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் வரக்கூடிய PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்காக மத்திய கல்வித்துறை அமைச்சகத்துடன் தமிழக அரசு 2022ஆம் ஆண்டிலே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் என்று அதிமுக சார்பில் தொடர் கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் அதிமுகவின் வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை இன்று காலை ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தார். தற்பொழுது அன்பில் மகேஷ் அவர்கள் வழங்கியிருந்த பேட்டியுடன் குறிப்பிட்டு அவரே அன்பில் மகேஷே தெரிவித்திருந்த கருத்துக்கள் பேட்டி அடிப்படையில் அவரே கூறியிருக்கக்கூடிய வகையிலே PM ஸ்ரீ திட்டத்திற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்று தமிழக கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசக்கூடிய அந்த காணொலியை இணைத்து தற்பொழுது அதிமுக சார்பில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷே PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்காக கல்வி அமைச்சகத்துடன் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றோம் என்று ஏற்கனவே கூறியிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது மட்டும் மும்மொழி கல்வியை எதிர்ப்பதை போன்று 3 கல்வி முறை, அந்த மும்மொழி கல்வி முறையை கொண்டு வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக அவர் காட்டிக்கொள்வது ஏன் என்று தற்பொழுது அதிமுக சார்பில் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள். இந்தியை திணிக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையே தமிழகத்திற்கு வேண்டாம் எனும் பொழுது எதற்காக அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திட்டீர்கள் என்று திமுகவை நோக்கி அதிமுக சார்பில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சரும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்களும் அதிமுக இந்த தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் முறையாக செயல்படவில்லை, பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கின்றதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அதிமுக திமுகவை நோக்கி இந்த கேள்விகளை எழுப்பி வருகின்றது. குறிப்பாக ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் தெரிவித்திருந்த கருத்துக்கள் 2022இல் எழுதப்பட்ட கடிதங்களை வெளியிட்டு அதிமுக இன்று காலை முதல் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். மும்மொழி கல்விக் கொள்கை வேண்டாம், இந்தி வந்துவிடக் கூடாது என்று விரும்பக்கூடிய திமுக என்ன காரணத்தால் MOU என்று சொல்லப்படக்கூடிய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது என்று தொடர் கேள்விகளை அவர்கள் எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.